தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். பல்வேறு மத்திய அரசு துறைகள் மற்றும் மாநிலங்களுடைய அலங்கார ஊர்திகள் கர்த்தவ்ய பாதையில் நடக்கக்கூடிய குடியரசு தின விழா அணிவகுப்பில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சிகள், நிதித்துறை சார்பில் அதனது சாதனைகளை வெளிப்படுத்தக்கூடிய அலங்கார ஊர்தி, இந்தியாவுடைய UPI சேவை உள்ளிட்ட பேங்கிங் துறையில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய புதுமைகள், இவற்றையெல்லாம் பறைசாற்றி நிதித்துறையுடைய அணிவகுப்பு, அதை தொடர்ந்து மத்திய பிரதேச மாநிலத்துடைய அலங்கார ஊர்தியை நம்ம பார்க்கின்றோம். இந்த ப்ராஜெக்ட் சீட்டா இது மத்திய பிரதேசத்தில் ரொம்ப முக்கியத்துவத்தோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1952 உலகத்துடைய ரொம்ப வேகமான உயிரினமான இந்த சிறுத்தை இனம் அழிவை சந்திக்க தொடங்கியது. அதை மீட்கணும், இந்த சிறுத்தை இனத்தை இந்தியாவில் மீட்கணுங்கிறதுக்காக ஒரு 20 சிறுத்தைகள் ஆப்பிரிக்காவிலிருந்து கொண்டு வரப்பட்டு இந்த ப்ராஜெக்ட் சீட்டை ஒரு வெற்றி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் குனோ தேசிய பூங்காவில் அதை பறைசாற்றும் வகையில் இந்த ப்ராஜெக்ட் சீட்டாவை பறைசாற்றி அதை வலியுறுத்தி மத்திய பிரதேச மாநிலத்துடைய அலங்கார ஊர்தி குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய காட்சி இது. And the next tableau commemorates 150 years of Mausam Bhavan under the Ministry of Earth Sciences, showcasing Ministry of Earth Sciences உடைய to meteorology and society. அலங்கார ஊர்தியை நம்ம திரையில பார்க்கின்றோம். வானிலை ஆய்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள்ல இந்த துறையுடைய பங்களிப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. அதில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நவீன கண்டுபிடிப்புகள், இவற்றையெல்லாம் பிரதமர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பார்க்கக்கூடிய காட்சி. If I'm not mistaken, இது பிரதமர் அலுவலகத்துக்கு கீழே வருகிறது. கால்நடை துறையுடைய அலங்கார ஊர்தி அணிவகுக்கக்கூடிய காட்சி. Gliding on Kartavya Path is dedicated to the indigenous cows of India. நாட்டு பசுக்களுடைய முக்கியத்துவத்தை பறைசாற்றி கால்நடை துறையுடைய அலங்கார ஊர்தி வரக்கூடிய காட்சி. And now approaching the saluting base is the tableau from வடகிழக்கு மாநிலமான திரிபுரா மாநிலத்தின் அலங்கார ஊர்தி. அங்கு நடக்கக்கூடிய 14 தெய்வ வழிபாடு, ஹார்ஷி பூஜா என்று அழைக்கிறார்கள். பாவங்களை எல்லாம் போக்குறதுக்கு சிவன், துர்கை, விஷ்ணு உள்ளிட்ட ஒரு 14 தெய்வங்களை வழிபடக்கூடிய மரபு, ஒரு திருவிழா கொண்டாட்டம் அந்த மாநிலத்தில் பிரசித்தம். மூங்கிலாலான இந்த சிலை வடிவங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு திரிபுராவுடைய கார்ச்சி பூஜாவை தீமாக கொண்டு திரிபுரா அலங்கார ஊர்தி கர்த்தவ்ய பாதையில் அணிவகுக்கக்கூடிய காட்சி. Karnataka now presents Lakundi, the heart of stone craft, highlighting the கர்நாடகத்துடைய carved Lakshmi Narayan temple, the Kashi Vishveshwara temple, பிரம்ம திருக்கோவில் 11ஆம் நூற்றாண்டு கற்கோவிலை பறைசாற்றி அதனது தொன்மையையும் அதனது பிரத்யேக சிறப்பையும் பறைசாற்றும் வகையில் 11ஆம் நூற்றாண்டு பிரம்மன் திருக்கோவில் கற்கோவிலை காட்சிப்படுத்தி கர்நாடகத்துடைய அலங்கார ஊர்தி இடம்பெறக்கூடிய காட்சி. தமிழ்நாட்டு ஊர்தியை இந்த முறை நீங்கள் தேடினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்காது. ஏனென்றால் இந்த முறை தமிழ்நாட்டு ஊர்தி இடம்பெறவில்லை. அதுவும் கூட பேசு பொருளானது, விவாத பொருளானது. பல மாநிலங்கள் தங்களுடைய ஊர்தி மாதிரிகள் அனுப்ப அதில் சிலவற்றை மற்றும் அரசு தேர்வு செய்கிறது ஒரு குழு கொண்டு. தாத்ரா நாகர் ஹவேலி மற்றும் தாமன் அண்ட் தியூ யூனியன் பிரதேசங்களுடைய அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. டெல்லி யூனியன் பிரதேசத்துடைய அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. கல்வியில அந்த மாநிலம் பல்வேறு புதுமைகளை, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் உள்ளிட்ட நவீன கட்டமைப்புகளை புகுத்தி இருக்கிறது. அதனது கல்வி சாதனைகளை பறைசாற்றி டெல்லியுடைய அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது.
இது நிறைய சர்ச்சைகளுக்கு உள்ளாச்சு. எங்கள் டெல்லி மாநிலத்தை புறக்கணிச்சிடுறாங்க அப்படின்னு தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றம் சாட்ட இந்த முறை தேர்வாகுமா தேர்வாகாதா என்றால் உடனே டெல்லி தேர்தல் வரப்போகுது, இது நடக்கிறது டெல்லியில், நல்ல தேர்வு செய்யலைன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ டெல்லியுடைய உறுதி இந்த முறை இடம்பெற்றிருக்கிறது. டெல்லி மாநில அரசுடைய ஏற்பாட்டில் பல்வேறு கல்வி திட்டங்களை பறைசாற்றி இடம்பெற்றிருக்கிறது டெல்லியுடைய அலங்கார உறுதி. From a snapshot of Delhi, we now wait for a snapshot of West Bengal. Swarnim Bharat, Virasat और विकास the theme. மேற்கு வங்கத்துடைய அலங்கார ஊர்தி துர்கா பூஜை, பெண்களுடைய நலத்துக்காக அந்த அரசு எடுத்திருக்கக்கூடிய சில திட்டங்கள், பெண்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட திட்டங்களை எல்லாம் பறைசாற்றி பெண் சக்தியை மையமாக கொண்டு மேற்கு வங்கத்துடைய அலங்கார ஊர்தி துர்கா சிலை பிரதானமாக முகப்பில் இடம்பெற அந்த மாநிலத்துடைய கலை கலாச்சார வடிவங்களை எல்லாம் பறைசாற்றி இடம்பெறுகிறது. For an appreciative audience eagerly awaiting the next tableau, we have going past the saluting base, gliding slowly, the tableau from Chandigarh. The Union Territory of இந்தியாவுடைய Chandigarh. அழகிய நகரமும் யூனியன் பிரதேசமான சண்டிகருடைய நவீன சிறப்பு அம்சங்களை எல்லாம் அந்த நகரின் திட்டமிடப்பட்ட அழகை பறைசாற்றும் வகையிலான அலங்கார ஊர்தி இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவுடைய மிகப்பெரிய சோலார் உற்பத்தி நிலையமாக ஒரு ஃப்ளோட்டிங் சோலார் லேக் அங்கே இருக்கிறது. அதை பறைசாற்றும் வகையிலையும் அங்கே இருக்கக்கூடிய ஜப்பான் பூங்கா அதை ஒருவர் புகைப்படம் எடுப்பது போலவும், இந்தியாவுடைய திட்டமிட்ட நகரம் என்றால் சண்டிகர் தான். மற்றதெல்லாம் தானாக உருவாச்சு நம்ம அது கூட சேர்த்துக்கிட்டோம், குறைச்சிக்கிட்டோம். ஆனால் ஒரு திட்டமிடப்பட்டு அழகோடு அழகியலோடு உருவாக்கப்பட்ட இந்திய நகரம் என்றால் அது சண்டிகர். அதனது திட்டமிட்ட அழகை காட்டுகிறது இந்த ஊர்தி. खूबसूरत शहर चंडीगढ़ के बाद विरासत भी और विकास भी के मंत्र से प्रेरित संस्कृति मंत्रालय की झांकी के पहले हिस्से में यार्ड वाद्य यंत्र को देखा जा सकता है. கலாச்சாரத்துறையுடைய அலங்கார ஊர்தி இந்தியாவுடைய பண்டைய கலாச்சாரங்களையும் அதனது மரபையும் இசை வடிவங்களையும் கலை வடிவங்களையும் பறைசாற்றி இந்திய கலாச்சாரத்துறையுடைய அலங்கார ஊர்தி. இந்த அணிவகுப்புகளுடைய தீம் அப்படின்னு பார்த்தா தங்கமான இந்தியா, வளமான வரலாறும் எதிர்காலமும். எதிர்காலமும் வளமானதாக நாம் எதிர்நோக்குகின்றோம், நம்முடைய வரலாறும் அத்தனை வளம் நிறைந்ததாக இருக்கிறது என்பதை பறைசாற்றிய இந்த ஆண்டு குடியரசு தின விழா ஊர்திகள் அணிவகுப்புகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கின்றன என்பது குறிப்பிடத்தக்கது. और अब समारोह का एक और आकर्षण, सजी धजी केंद्रीय लोक निर्माण विभाग CPWD की झांकी संविधान के 75वीं सालगिरह को भव्यता के साथ यहाँ देखा जा सकता है. அலங்கார ஊர்தி இடம்பெறுகிறது. समय का पहिया है जो பொதுப்பணித்துறையுடைய அலங்கார ஊர்தி அம்பேத்கருடைய உரைகளை ஒரு பக்கம் ஒளிபரப்பி அரசமைப்பு சட்டத்தை போற்றி மலர்களால் அழகாக உருவாக்கப்பட்ட ஊர்தி அணிவகுத்து செல்கிறது.